திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 351. திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 94. யோகபாதத்தை பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அக்னி திங்கள் ஆதவன் கலைகள் புக்க முச்சரமும் போய் மீண்டு இயங்கும் என்று திருச்செந்தூர் அகவலிலே அருளப்பட்டிருக்கின்றது. அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் ஆகியவற்றிலேயும் பிராசாத கலை வழியிலேயும் முச்சரமும் நேரே புகுந்த நாசி நுனியிலேயும் வாயு மேல் ஏறியும் கீழ் இறங்கியும் சுற்றுவட்டமாய் திரியும் இயல்பு கூறப்படுகின்றது. அக்னி, சூரியன், சந்திரன் என்பன மண்டலங்களை குறிக்கின்றன. அக்னி மண்டலம் என்பது மூலாதாரம், சுவாதிஷ்டானம் ஆகிய 2 ஆதாரங்களையும் வியாபித்துள்ளது. சூரிய மண்டலம் மணிப்பூரகம், அநாகதம் என்ற 2 ஆதாரங்களையும் வியாபித்து இருப்பது. சந்திர மண்டலம் என்பது விசுக்தி, ஆக்ஞை என்ற 2னையும் அவற்றின் மேலுள்ள உச்சி பாகத்தையும் வியாபித்து இருப்பது. இந்த 3 மண்டலங்களிலேயும் வாயுவை செலுத்துதல் அதற்கு மண்டலத்து ஆக்கல் என்கின்ற பிராணாயாம யோகம் ஆகும். கலைகள் என்பவை இங்கே குறிப்பிடப்படுபவை பிராசாத கலைகள். அவை மேதை கலை, அர்கீச கலை, விஷகலை, பிந்து கலை, அர்த்தச்சந்திர கலை, நிரோதி கலை, நாதகலை, நாதாந்த கலை, சக்தி கலை, வியாபினி கலை, வியோமரூபை கலை, அனந்தை கலை, அநாதை கலை, அநாச்சிருதை கலை, சமனா கலை, உன்மனா கலை என்று 16 கலைகள். நாம் ஏற்கனவே சிந்தித்தவாறு பிராசாதம் என்ற சொல் சிவஞானமாகிய கதியை தருவது என்ற பொருளை உடையது. இந்த பிராசாத வழியிலே வாயுவை செலுத்துதல் கலை வழியின் நிறுத்துதல் என்று சொல்லப்படுகின்ற 6வது வகை பிராணாயாம யோகம் ஆகும். முச்சரமும் நேரே புக்க இடம் நாசி நுனி. சரம் என்பது சுவாசம், முச்சரம் என்பது 3 சுவாசம். அது இடது பக்க நாடியாகிய இடையில் நடத்தல், வலது பக்க நாடியாகிய பிங்களையில் நடத்தல், நடு நிற்கும் நாடியாகிய சுஷும்னாவில் நடத்தல் என்பது பொருள். இந்த முச்சர இயக்கம் என்பது இடா, பிங்களா, சுஷும்னா 3ம் மூலாதாரம் தொட்டு 6 ஆதாரங்களிலும் 3 மண்டலங்களிலும் ஊடுருவி முட்டி நின்று இடை பிங்களை 2ம் சுஷும்னையிலே இணங்கி மேல் கீழாக சுற்றித் திரிதல். நேரே வாயு நாசி நுனியில் புறப்படுவதை காண்டல், நடுவே நிற்பித்தல் என்னும் பிராணாயாம யோகம் என்று கூறப்படுகின்றது. இனி மூலகுண்டலியாம் உரகமூச்செறிந்து வாலது மேல்கீழ் மண்டலமிட்டு படந்தனை சுருக்கி படுத்துறங்குவது நடந்து மேல் நோக்கி ஞான வீடளிக்கும் என்பது அடுத்த பகுதி. வால் மேலும் தலை கீழுமாக வட்டமிட்டு படமெடுத்து மூச்சு விட்டு துயிலுவதாகிய குண்டலி என்கின்ற பாம்பு மூலாதாரத்திலிருந்து எழுந்து மேல் நோக்கி முள்ளந்தண்டின் உள்ளே உள்ள சுஷும்னா நாடியின் ஊடாகச் சென்று சிவஞானத்தை உதிப்பித்து அந்த ஞானத்தினால் முக்தியை கொடுக்கும் இயல்பை இவ்வாறு உரைக்கின்றார். இதிலே குண்டலி யோகம் கூறப்படுகின்றது. குண்டலி என்பது ஒரு தலையும் ஒரு வாலும் கொண்ட பாம்பின் வடிவமாக இருக்கின்ற ஒரு சக்தி மூலாதாரத்திலே இருப்பது. அது முருகப்பெருமானது கைவேல் என்று சொல்லப்படும். குண்டலியாம் சிவகுகன் என்பது தேவராய சுவாமிகள் அருளிய கந்தசஷ்டி கவச்சத்திலே வருகின்ற சொற்றொடர். சித்தாந்தத்தை பொறுத்தவரை இந்த குண்டலினி என்பது சுத்தமாயை அல்லது மாமாயை என்று கூறப்படும். அது மண்டலமிட்டு, அது 3½ சுற்று வட்டமிட்டு இருக்கும். மண்டலம் என்பது வட்டம். வீடு அது ஞான வீடு, அது ஞானத்தால் அடையும் வீடு என்று பொருள்படும். குண்டலி சக்தியின் உட்சுவாச நிஸ்வாச சப்தங்களை அஜபா மந்திரம் என்று சொல்வார்கள். குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் என்று விநாயகர் அகவல் கூறுகின்றது. விநாயகர் அகவல் என்ற பிரபந்தமும் அவ்வை பெருமாட்டி அருளிச் செய்த ஒரு யோக சாஸ்திரம் ஆகும். மேல் நோக்கி நடந்து என்று வருகின்றது. யோக மரியாதையை அறிந்த யோகிகளிடத்தே காற்றை உறுதியாக உடல் உள்ளே தடுத்து அசைப்பிக்கும் உபாயத்தை பயின்று அசைக்கும் அளவில் ஒளியோடு கிளம்பும் மூலக்கணல்
குண்டலி சக்தியை தாக்கும். அந்த குண்டலி ஊர்துவமுகமாய் மேல்முகமாய் எழுப்பப்படும். மூலாதார கமலத்திலிருந்து தாமரை தண்டிற்குள் விளங்கும் மெல்லிய நூலைப் போல அதிசூக்ஷ்மமாய் மின்னல் கொடி போல பிரகாசித்துக் கொண்டு புறப்பட்டு முள்ளந்தண்டின் ஊடே மேல் நோக்கி நடந்து செல்லும். காற்றோடும் நெருப்போடும் சேர்ந்த அந்த குண்டலினி சக்தி சுஷும்னா வழியில் உள்ள பிரம்ம கிரந்தியை அறுத்து மேலே சென்று, விஷ்ணு கிரந்தியையும் அறுத்து அதற்கும் மேலே சென்று, ருத்ர கிரந்தியையும் அறுத்து அடைந்து நிற்கும். பஸ்திரிகா கும்பகத்தால் ருத்ர முடிச்சையும் இவ்வாறு அறுத்து மேலே சென்று ப்ரூ மத்தியிலே உள்ள பிந்துஸ்தானத்தை அசைக்கும். அப்பொழுதே சூரிய சந்திரரின் ஐக்கியம் உண்டாகும். பரிதியும் மதியும் மன்னி ஒன்றாகும். முள்ளந்தண்டின் ஊடே செல்லும் சுஷும்னா நாடியின் ஊடாக மேல் நோக்கி புறப்பட்ட குண்டலி சக்தி பரமாகாச வெளியில் ஞானச்சந்திர மண்டலத்தில் உள்ள 1000 இதழ் தாமரை மலரை அடைய ஞானம் உதிக்கும். அந்த ஞானத்தால் பாசக்ஷயமும் பேரின்பப் பேரும் உண்டாகும். பரமாகாசம் என்பது லலாட்டத்துக்கு மேலே கபாலத்தின் ஊர்துவ பாகத்தின் இறுதியிலே 2 அங்குலத்திற்கும் மேலே உள்ள துவாதசாந்தம் என்ற பிரதேசம் ஆகும். மண்டலம் 3 மருவு தூண் புக அக்குண்டலி எழுப்பும் கொள்கையீதென்றான். முன்னது ரேச்சக 32, பின்னது பூரகம் பேசும் 8, கும்பகம் 4 60 கூறும் தம்பமாத்திரையின் தன்மையும் உணர்த்தி என்று அடுத்தபடியாக கூறப்படுகின்றது. அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் எனப்படும் 3 மண்டலங்களையும் முறையே அடி நடு முடியால் இணைத்து மூலாதாரம் முதல் பிரம்மரந்திரம் வரை நீண்டுள்ள அந்த முள்ளந்தண்டின் உள் துளை உள்ளே புகுமாறு அந்த குண்டலி சக்தியை அசைத்து மேலே எழுப்பும் கொள்கை எது என்றால், 32 மாத்திரை ரேச்சித்து, பின்னதாக 16 மாத்திரை பூரித்து, 64 மாத்திரை கும்பித்து பிராணவாயுவை கட்டுப்படுத்தும் யோக பிராணாயாமத்தின் இயல்பு. அந்த குண்டலி யோக மார்க்கம் என்பது வஜ்ராசனத்தில் அமர்ந்து குண்டலி யோக பிராணாயாமத்தால் காற்றை உள்ளே தடுத்து மூலத்தை மேலே உந்தும் பஸ்திரிகா கும்பக பயிற்சியினால் காற்றால் ஒளியோடு கிளம்பிய மூலக்கணல் குண்டலி சக்தியை தாக்கும். மூலக்கணலால் நன்கு கொளுத்தப்பட்ட குண்டலி சக்தி எழுந்து காற்றோடும் நெருப்போடும் சேர்ந்து முள்ளந்தண்டின் உள்ளே புகுந்து சுஷும்னா நாடி ஊடாக முடிச்சுகளை அறுத்து மேலே செல்லும். விநாயகர் அகவலிலே 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி என்று அவ்வை பெருமாட்டி அருளுகின்றார். மூலாதாரம் தொட்டு தலையின் நடு உச்சிஸ்தானம் அளவும் நீண்டுள்ள முள்ளந்தண்டின் உள்ளே உள்ள சுஷும்னா துவாரத்தை பார்த்து மூலாதார முக்கோணத்துள்ளே மூவிடத்தில் இருக்கும் அக்னிச்சுடரால் சக்தியை பிரகாசிக்கச் செய்து அதன் மேல் உள்ள ஆதாரங்களில் செல்லுமாறு மெதுவாகச் செலுத்தி இடை பிங்களை நாடிகளின் வெளியே ஓடாது பிராணவாயுவை தடுத்து திறக்கப்பெற்ற சுஷும்னா நாடி வழியே உள்ளே ஓடுமாறு செய்து மனம் இந்திரியங்களின் வயப்படாது புலன் அடக்கி தாமரை பூவிதழ் வடிவான 6 ஆதாரங்களையும் தாண்ட வேண்டும். மூலாதாரத்தின் முச்சொலிச் சுடர் என்பது குதத்திற்கும் குறிக்கும் இடையில் இருக்கின்ற அந்த மூலாதாரம். இது சதுர வடிவமானது. சதுரத்தில் உள்ளே மேல் நோக்கிய முக்கோணம் உண்டு. அந்த முக்கோணத்துள் 3 இடங்களில் ரம் என்கின்ற அக்னி பீஜம் இருக்கின்றது. பிராணனும் அபானனும் சேர மூலக்கணல் பிறக்கின்றது. இதுவே முச்சொலிச் சுடர். விநாயகர் அகவலிலே மூலாதாரத்து 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து என்று வருகின்றது. இனி மேல் ஆதாரங்கள் என்பவை சுவாதிஷ்டான முதலான மற்றைய ஆதாரங்கள். மூலாதார முக்கோணத்து அனலால் பிரகாசமான சக்தியை தியானித்து கும்பகத்தினாலே வாயுவை மேல் நோக்கி தள்ளுவது அங்கி பிராணாயாம யோகமாகும். அதில் கருவழி அடைத்து என்று நாபிக்கு கீழே உள்ள சுஷும்னா மேல் நோக்கிய வேரையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் உடையதாக வாயுக்கள் செல்லும் வழியாக உடல் எங்கும் பறந்து நிற்கின்றது. இந்த சுஷும்னா நாடியானது
ஒரு தலைகீழ் மரம் போல மேல் பகுதி வேராகவும் கீழே இருப்பவையெல்லாம் கிளைகளை உடையதாகவும் அப்படி உடலெங்கும் பறந்து நிற்கின்றது. வாயுக்கள் செல்லும் வழிகள்தான் அந்த 72,000 நாடிகள் என்று பார்த்தோம். யோக பயிற்சியினால் மூலாதாரத்தில் மூண்டு எழுகின்ற சுடரினால் இந்த துவாரங்களையெல்லாம் அடைத்தால், அதாவது இந்த 72,000 நாடிகளில் மற்றைய நாடிகளிலெல்லாம் பிராணவாயு செல்லாமல் அந்த துவாரங்களையெல்லாம் யோக பயிற்சியினால் அடைத்தால் பிராணவாயு முள்ளந்தண்டின் உள்ளே இருக்கின்ற சுஷும்னா வழியாக மேல் நோக்கி செல்லும். இதுவே முக்தி வழி என்று கூறப்படுகின்றது. இந்த துவாரங்கள் மற்றைய நாடிகளின் துவாரங்கள் அடையவில்லை என்றால் அதிலே பிராணவாயு சஞ்சரித்தல் என்பது அது மேலும் மேலும் பிறவியை தருவதை குறிக்கின்றது. எனவே அப்படி இருப்பது கருவழி. அதாவது மற்றைய நாடிகளின் துவாரங்களிலே பிராணவாயு செல்வது அது கருவழி. அந்த மற்றைய துவாரங்களையெல்லாம் அடைத்து சுஷும்னா வழியிலே பிராணவாயு செலுத்தினால் அது முக்தி வழி. அதர்வண வேதத்து 11 யோக உபனிஷத்துகளில் ஒன்றான யோஷிகா உபனிஷத்து இதன் விரிவுகளை எல்லாம் பேசுவதாக ஒரு குறிப்பு இருக்கின்றது. சுவாதிஷ்டானத்திற்கு நேரே இருப்பது கருவழி எனவும் இதனை அடையாவழி காமாக்னி பெருகி யோக முயற்சியை பாழாக்கிவிடும் எனவும் கூறுவார்கள். சாக்தர்கள் இந்த கருவழியை வாம மார்க்கம் என்று சொல்வார்கள். கருவழியை அடைத்து தேவ மார்க்கத்தில் செல்வது முக்தி வழி. மனம் இந்திரியங்களின் வழி செல்லாமல் தியான யோகத்தால் தடுத்து நிறுத்துதல், இது அடைத்தல் பிராணாயாம யோகம் என்று கூறப்படுகின்றது. 6 ஆதாரங்களும் தாமரைப்பூ தள வடிவில் அமைந்திருக்கின்றன. மூலாதார முதலாக 6 ஆதாரங்களிலும் 6 பேதமாக பிராணவாயுவை செலுத்துவதற்கு ஆதாரத்து உய்த்தல் என்று பிராணாயாம யோகம் என்று அதற்கு பெயர். ஆதாரம் 6லும் உள்ள சக்தி வடிவ தெய்வமாக தன்னை பாவனை செய்து தியானித்தல் ஆதார யோகம் என்று கூறப்படும். பிராசாத கலைகளின் தோற்றக்கிரமத்தின்படி 12 கலைகளுக்கும் அந்தமான ப்ரூ மத்தியாகிய சுஷும்னா ஸ்தானத்திலே அருள் சக்தியை நிறுத்தி இடா பிங்களா நாடிகளின் வழியே பிராணவாயு ஓடாது சுஷும்னையில் நிலைத்து ஒன்றான தன்மையையும் தியானத்தால் அறிந்து என்று அடுத்ததாக விளக்கம் சொல்லப்படுகின்றது. பிராணன் சுஷும்னா நாடியில் நிலை பெற்ற உடனே இடா பிங்களா நாடிகளின் அதிதெய்வங்களான சந்திரனும் சூரியனும் சுஷும்னா நாடியில் ஒடுங்கும். பிராணன் சுஷும்னா நாடியில் ஒடுங்கவே மனமும் சுஷும்னா நாடியில் லயிக்கின்றது. இன்பரச அனுபவம் உண்டாகின்றது. மனத்தை சந்திரனாகவும் பிராணனை சூரியனாகவும் யோகசிகா உபனிஷத்திலே கூறப்படுகின்றது. இப்படி ஆதாரம் 6, மண்டலம் 3, கிரந்தி 3 என்று 12க்கு மேலே இருப்பதுதான் ப்ரூ நடு. மனம் அறிவுடன் வாயுவும் லயித்ததாக்குதல் இதற்கு ஒன்றாக்குதல் எனும் பிராணாயாம யோகம் என்று பெயர். இவ்வாறு யோகத்தில் கிரியை என்ற பாதம் விளக்கப்படுகின்றது. அடுத்ததாக யோகத்தில் யோகம். ஞானேந்திரியங்களையும் கண்மேந்திரியங்களையும் உள்ளே அடங்க ஒடுங்கியிருந்து மூர்ச்சிக்கும் பிராணவாயு முதல் 10 வாயுவும் இயங்காமல் பிராணவாயுவையும் கபாலத்திலே அடக்கி சற்று நேரம் மனத்தினை விகல்பிக்காமல் மூலாதார நாற்சதுரம் சுவாதிஷ்டான முச்சதுரமுமாக இப்படி 6 ஆதாரத்தையும் 3 மண்டலத்தையும் அஜபா மந்திரத்தை கீழ் மேலாக உச்சரித்து வாயுவை ஏற்றி மேலே சென்று ஆகாயத்தின் சந்திரகலையிலே அக்னியோடே உரைத்தலினாலே உருகி விழும் அமுதை கொண்டு உடலம் எங்கும் நிறைத்து அகாராட்சரத்தினாலே திருக்கூத்தை தியானித்து அந்த திருக்கூத்தோடு ஒன்றுபட்டவனாகி அந்த நடனத்தின் வழியிலே தியானம் என்றும் ஸ்தானம் என்றும் இரண்டுபடாமல் இருந்து தூங்குவதை உணர்த்துவது யோகத்தில் யோகம் ஆகும். ஆமை தன்னுடைய 5 உறுப்புகளையும் வெளியுலக தாக்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டிய போது அதனை உள்ளே அடக்கி அசைவர ஒடுங்கி கிடக்கும் அந்த தன்மையைப் போல வெளி உலக ஆசை வசப்படாமல் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களின் வலிமையை அடக்கி மன அசைவற்று ஒடுங்கியிருந்து மூலாதாரத்தில் 3 கணலால் சந்திரமண்டலத்தின் கீழ்ப்பகுதியை உருகும்படி செய்து உள்நாக்கின் மூலம் சிந்தும் அந்த பால் அமுதினை அருந்தி தேகம் முழுவதும் நிறைக்கும் யோக பண்பினையும் அனுபவத்தையும் அருளிச் செய்து விளக்குகின்றார்.
யோகத்தில் யோகம் என்பது நிராதார யோகம் என்று கூறப்படும். பிராசாத பஞ்சாட்சர முதலியவற்றின் முறையால் குரு உபதேசித்தபடி தியானம் பண்ணுவதுதான் நிராதார யோகம் ஆகும். இந்த இயல்பை உடைய அஜபா யோகமும் இதனோடு கூறப்படுகின்றது. இது ஒரு வகை பிரத்யாகாரம். இது யோக சித்தி அடைவிலே பிராணாயாம சித்தியின் பின்னே நிகழ்வது. எனவே இந்த ஆமை உவமை மூலம் பொறியின் மமதைகளை அடக்குதல் என்பது கூறப்படுகின்றது. ஐம்புலன்களாகிய மத யானைகளை சப்தம் முதலான விஷயங்களிலே திரிய விடாமல் மன உறுதி என்கின்ற அங்குசத்தால் அடக்கி ஆளுதல். ஐம்புல விருந்து அற்றால் மமதைகள் தீரும். குருவாய் வந்தருளும் அருள் சக்தி மனத்தை வில்லாகவும் ஐம்புலன்களை மலரம்புகளாகவும் கொண்டு சப்தம் முதலிய விஷயங்களை போக்கி பொறி மமதையை அடக்கி ஆளுகின்றார். எனவே இந்த அடக்கம் உடைமை என்பதற்கு ஆமை என்கின்ற அந்த கமடம் உவமையாக பல்வேறு நூல்களிலே கூறப்படுகின்றது. அடக்கம் உடைமைதான் ஆக்கம் தரும். மனித வாழ்க்கைக்கும் கூட சிறந்த அடக்கம் என்பது தேவை. அடக்கம் என்பது ஒரு சொல், அது பல்வேறு ஒழுக்கங்களை வற்புறுத்துகின்றது. பொதுவாக மற்றவர்களிடம் அகந்தையின்றி அடக்கம் உடையவராக நடந்து கொள்ளும் பண்பு, அது பணிவு என்ற மற்றொரு சொல்லால் உணர்த்தப்படுகின்றது. திருக்குறளின்படி பணிவுடைமையும் அடக்கமுடைமையிலேயே அடங்கி இருக்கின்றது. தன்னடக்கம், நாவடக்கம், பொறிகள் அடக்கம், புலன் அடக்கம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றன. அடக்கமுடைமை என்ற பண்பின் தோற்றத்துக்குரிய ஒழுகலாற்றை எடுத்து காட்டுகின்றது திருக்குறள். புலன்கள் ஆசைகள் தோன்றும் களமாக இருக்கின்றன. ஆசைகள் தோன்றி வளர்ந்தால் அடக்கமுடைமையை பெறுதல் இயலாது. புலன்களில் ஆசைகள் வந்தால் அந்த ஆசைகளை அடைய பொறிகளை இயக்கும் ஆன்மா அப்போது பொறிகள் மதம் பிடித்த களிறுகளைப் போல, மதம் பிடித்த யானைகளைப் போல கட்டுப்பாடின்றி செயல்படும். இது தவறு. பெரும்பாலும் இச்சை பொறிவாயிலாக செய்திகளாக பொருள்களாக புலன்களுக்கு செல்லும். புலன்கள் தாம் பொறிவாயிலாக பெற்ற செய்திகளை பொருள்களை இச்சையாக மாற்றி மீண்டும் பொறிகளை தூண்டும், அவற்றை அடைந்து அனுபவிப்பதற்காக. எனவே பொறிகளை கண்டபடி சுற்றவிடாமல் பாதுகாத்தல் பொறியடக்கம், புலனடக்கம் என்ற இந்த இரண்டும் ஒருங்கே வந்து சேரும். ஆமை தனக்கு நலம் பயக்காத சூழல்களில் தனது உறுப்புகளை உள்ளே இழுத்து ஒடுக்கிக் கொள்ளும். தனது நலனுக்கு ஏற்ற சூழ்நிலையில் தனது உறுப்புகளை வெளியே நீட்டி அனுபவிக்கும். அதுபோல நாமும் நமக்கு நலம் பயக்கக்கூடிய காட்சிகளை கண்டு அனுபவிக்கலாம், கேள்விகளை கேட்டு அனுபவிக்கலாம். நம்முடைய ஆத்ம நலனுக்கு பயன் தராத செய்திகளில் நம்முடைய பொறிகளை ஈடுபட அனுமதிக்காமல் இழுத்து அப்புறப்படுத்திவிட வேண்டும். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்பது திருக்குறள். தொடர்ந்து மனோலயம் உள்ளிட்ட செய்திகள் சொல்லப்படுகின்றன. அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.